வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்காவில் முழங்கிய முழக்கத்தின் 125வது ஆண்டினை கொண்டாடுகிற இந்த தருணத்தில் வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய செயல்பாட்டில் பேச்சில் என்னை மிகவும் ஈர்க்கச் செய்தது அவருடைய நிமிர்ந்து நில் தொடர்ந்து செல் என்கின்ற அந்த மனோதிடமாகும். வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் சர்வமத மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்கா சென்றபோது அங்கு அவருக்கு அறிமுகமானவர்கள் இல்லை. அவரை வரவேற்க யாரும் வர இல்லை. அவருடைய கையிலே பணமும் இல்லை. இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா சென்று இரவு நேரத்திலே அந்த தொடர்வண்டி நிலையத்தின் கள்ளிப்பெட்டியில் படுத்திருந்து காலை சகோதரி நிவேதிகாவால் இனம் கண்டு அழைத்து செல்லப்பட்ட அவருக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி காத்திருந்தது. அங்கு நடைபெற இருந்த மாநாடு சில நாட்கள் தள்ளி போயின. ஆனாலும் கூட அவர் அதற்காக தன்னுடைய நிமிர்ந்த செயலை, அந்த தொடர்ந்த செயலை, அந்த தைரியமான செயல்பாட்டை விட்டுவிடவே இல்லை. அந்த நாட்களை அங்கேயே பல வகைகளிலே கழித்து அந்த மாநாட்டிலே அவர் பேசினார். அப்படி பேசிய போது பலமுறை இவரை அழைத்தார்கள். இவர் அப்புறம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த துறவி, இந்து மத துறவி பேசுவானோ பேச மாட்டானோ என்கின்ற சூழ்நிலையில் ஒரு நட்பை, அன்பை விளைவிக்கிற வகையில் சகோதர சகோதரிகளே என்ற அவருடைய முழக்கம் கூடியிருந்த 7000 பேரின் 14,000 கரவொலிகளை பெற்றது என்றால் அதுதான் உலகிலேயே உன்னதமான உயர்ந்த உரையாக அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் போற்றப்படுகிறது. எனவே அவருடைய துணிந்த செயல்கள், எடுத்த செயலை இடைவிடாது செய்ய வேண்டும் என்ற தன்னம்பிக்கை, வாழ்க்கையில் சோதனைகளை எல்லாம் வேதனையாக எண்ணாமல் சாதனையாக்கி அவருடைய சரித்திர செயல்பாடுகள் என்னை மிகவும் ஈர்த்ததாகும்.